பத்மஸ்ரீ விருது பெற்ற 110 வயதான கோவை பாப்பம்மாள் உடல்நலக்குறைவால் காலமான நிலையில் அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு இயற்கை விவசாயத்திற்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் உடல்நலக்குறைவால் வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். இந்நிலையில் பாப்பம்மாளின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இயற்கை விவசாயத்தில் முத்திரை பதித்தவர் என தெரிவித்துள்ளார். இதேபோல தனது எக்ஸ் தள பக்கத்தில் பாப்பம்மாளின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பதிவொன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், என் குடும்பத்தில் ஒருவரை பிரிந்த வலியுடன் தவிக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். பாப்பம்மாளின் மறைவுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகனும் தனது எக்ஸ் தள பக்கத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் பத்மஸ்ரீ பாப்பம்மாளின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாப்பம்மாளின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, வேளாண் துறையில் முன்னோடியாக விளங்கிய பாப்பம்மாள் காலமானதை அறிந்து மிகுந்த வருத்தமடைந்ததாக பதிவிட்டுள்ளார். இதேபோல இயற்கை விவசாயியும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான பாப்பம்மாள் இயற்கை எய்திய செய்தி வருத்தமளிக்கிறது எனவும், அவரது ஆன்மா இறைவன் திருவடியில் இளைப்பார பிரார்த்திப்பதாகவும் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். பாப்பம்மாளின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை, இயற்கை விவசாயத்திற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்த பாப்பம்மாளின் பங்களிப்பை மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி பாராட்டியதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாப்பம்மாளின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, 110 வயதான பாப்பம்மாள் கடைசி வரை இயற்கை விவசாயத்தில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார்.